டிசம்பர் 23 நம்ம ஸ்கூல்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா? இப்பதான் எல்லாருமே கொஞ்சம் அந்த எக்ஸாம் ப்ரெஷர் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்திருப்பீங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்கள அசைன்மெண்ட் எழுத சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இது நீங்க ஒரு தடவை எல்லா கொஸ்டினும் எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சமாச்சும் ஞாபகத்துல இருக்கும். ஸோ பப்ளிக்ல இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஈஸியா எழுதிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட வேலையை கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம 10th இங்கிலீஷ்க்குமே ஆன்சர் வந்து ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சாட்டர்டேவே நடந்த எக்ஸாம். 21 அப்ப நடந்த எக்ஸாம். 10th இங்கிலீஷ். ஆனா நான் இப்பதான் ஆன்சர் போடுறேன். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் நம்ம எப்பயும் போல ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் க்ளீனிங் அப்படின்னா கிளீனிங் அப்படிங்கிறது அர்த்தம். ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கு பாருங்க. அடுத்து பொட்டன்ஷியல் அப்படின்னா கேப்பபிலிட்டி. ராப்பிங் அப்படின்னா டேப்பிங். இது சினோனிம்ஸ். அடுத்து ஆண்டன்ஸ்ல ஹார்ஸ் அப்படின்னா ரொம்ப ரஃப்பா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு லவுடா இருக்கிறது அர்த்தம். அப்ப இதுக்கு வந்து ஸ்மூத் அப்படிங்கிறது ஆன்சர். அஃப்ளூயன்ட் அப்படின்னா ரிச் பேரண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆண்டனிம்ஸ் அப்படிங்கிறப்போ புவர். ஃப்ரைல் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க. வீக் மேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஆன்சர். சன் இன் லா இதோட ப்ளூரல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சன்ஸ் இன் லா. ஒபீடியன்ட் அப்படிங்கிறதோட ப்ரிஃபிக்ஸ் டிசோபீடியன்ட். எம்ஆர்ஐ அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். இந்த கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 10th கொஸ்டின் பாத்தீங்கன்னா the crew dash of water and food before they could complete their expedition. So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ran out. Choose the suitable option to pair it with the word green. Green ஓட வரக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வேர்ட் ஹவுஸ், கிரீன் ஹவுஸ். we celebrate festival எங்க கடல்ல. இந்த மாதிரி பிளேஸ் டென் பண்றப்போ அட் எங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்ல வருது இல்லையா? அப்போ அட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஜோசப் டேஸ் இன் ஹிஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் 7 years. 7 வருஷமா வந்து அவங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹாவ் பீன் பிரசன்ட்ல தானே சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ ஹாவ் பீன் ஒர்க்கிங் கண்டினியூஸ்ங்கிறதுனால ஐஎன்ஜி. டேஸ் ஹி வாஸ் ஆனஸ்ட் ஹி வாஸ் பனிஷ்டு. இந்த கான்செப்ட்னா தோ அவன் வந்து நேர்மையா இருந்த போதும் அவனை வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கான ஆன்சர்ஸ் இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின் போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் இருக்கு இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் whom does the word me refers to? இந்த மீங்கிறத யார் டினோட் பண்ணுதுன்னா போயட்டை தான் டினோட் பண்ணுது. வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் என்ன மாதிரினா உங்களுக்கு வாழ்க்கை வேணும் அப்படின்னா ஒரு ஜாலி லைஃப் தான் வேணும். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சம்மர் மீன்ஸ் சம்மர் அப்படிங்கிறது டினோட் பண்ணுறதுனா அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ். ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குட் டேஸ் தான் அது வந்து டினோட் பண்ணுது. அதுக்கப்புறம் who made the cricket bold? ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபமின் மேட் போல்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். செகண்ட் ஒன்ல why did the cricket drip and tremble அப்படின்னா வெட் அண்ட் கோல்டு. ஓகேங்களா? அடுத்து 22 வந்து பாத்தீங்கன்னா வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட்? இட் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த மைட்ரியஸ் ஹவுஸ். பிக் அவுட் த லைன் இண்டிகேட்ஸ் த சைஸ் ஆஃப் ஹவுஸ். ஹவுஸோட சைஸை மென்ஷன் பண்ணக்கூடிய லைன் எதுனா இந்த செகண்ட் லைன் தான். ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கிராமர் பார்ட் இருக்கு. கிராமர் பார்ட்டுக்கு நான் தனியா ஆன்சர் கொடுத்துருக்கேன். கிராமர் பார்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ரோட் மேப் இங்கேயுமே சரியா கிளியரா வரல. அந்த ரோட் மேப் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தனியா நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி 35 பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பர்சோனிஃபிகேஷன் தான். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங், ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் சிங்கு, ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் ஹோம், கம். இதுதான் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ சேம் சவுண்ட் இருக்கா? இங்க முடியுதா? ஏஏ இங்க அப்படிங்கிற சவுண்ட் முடியும். பிபி ஏஏ பிபி அப்படிங்கிறதா ரைமிங் ஸ்கீம். அலிட்ரேஷன் வேர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கபோர்ட் கம். பாருங்க கபோர்ட் கம். ஓகே. பேராஃபேஸ் அது நீங்க கைட்ல படிச்சுக்குவீங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இன் எ ஷைனிங்
cruel ruler declared that all world peoples must be put to death. இந்த ஃபர்ஸ்ட் லைன். உடனே அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்றாரு, அவங்க அம்மாவை கொண்டு போய் மலை மேல விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. The mother dropped the small twigs as markers on the அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா பையன் ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சின்ன சின்ன மரக்கிளைகளை உடச்சு போட்டுக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் when the farmer backed forward she advised him to return home. உடனே அவங்க பையன் அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்றாங்கன்னா எங்க அம்மா அவங்க விட்டுட்டு வந்து தப்பா போச்சு, நான் உடனே போய் எங்க அம்மா கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தினால மறுபடியும் போய் கூட்டு வரான். the son made him mind to back ஸோ அவனுக்கு அந்த மாதிரி போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தோணுனதுமே சாரி அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ போற வழியில சின்ன சின்ன குச்சியெல்லாம் உடச்சு போட்டிருப்பேன், அந்த வழியா போன்னு சொல்லும் போது அவங்க அம்மாவோட கையை பார்ப்போம், அவங்க அம்மா கை ஃபுல்லா ரத்தமா இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அவன் ரிட்டர்ன் என்ன பண்றான், அவங்க அம்மா அவங்க விட்டுட்டு வரதுக்கு அவனுக்கு மனசு இல்லை, அதனால அவங்க அம்மா ரிட்டர்ன் கூட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த ஆர்டர் தான் 1 2 இது 1 2 அதுக்கப்புறம் இது தேர்ட் சென்டென்ஸ், இது ஃபோர்த் சென்டென்ஸ், இது ஃபிஃப்த் சென்டென்ஸ். அடுத்து 38ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இங்க மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் கிளினிக் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் தான். அடுத்து ஹூ ட்ரைன்டு ஜிக்ஸாக், ஜிக்ஸாக் ட்ரைன் பண்ணது யாரு, இதுக்கு இந்த வரைக்கும் எழுதணும். ஜிக்ஸாக் ட்ரைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜிக்ஸாக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அங்க பாட்டு பாடி எல்லாத்துக்கிட்டையும் குழந்தைங்களா சிரிக்க வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வாட் மேட் த சைல்டு பஸ்ட் அவுட் இன்டு லாஃப்டர், குழந்தைங்க வந்து எதனால வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. அந்த அந்த சாங் பிரெஞ்சு சாங் வந்து அந்த ஜிக்ஸாக் பாடினதுனால அங்க கூட சில்ட்ரன்ஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா சிரிச்சு மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊசியை கண்டா உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, அது கிளினிக் வரதுல உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 42 இருக்கு இல்லையா, இதுக்குமே ஆன்சர் நாங்க கொடுத்துருப்பேன், ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன், அது காட்டுறேன். அடுத்து எரர்ஸ் பாட்டுக்குமே நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் இதுல மார்க் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். 47ல பி, இதுல பாருங்க, வாட் இஸ் த மூன் கம்பேர்ட் டு, மூணு எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. த மூன் லைக் ஏ ஃபிளவர், அப்போ மூணு எதோட கம்பேர் பண்றாங்கன்னா ஃபிளவர்ஸோட கம்பேர் பண்றாங்க. வேர் ஆர் த பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த பேர்ட்ஸ் ஆர் சைலண்ட் இன் தி நெஸ்ட், அப்ப பேர்ட்ஸ் எங்க இருக்குன்னா இதோட நெஸ்ட், அதோட கூடுல தான் இருக்கு. வேர் இஸ் த சன் டிசெண்டிங், சன் வந்து எங்க டிசென்ட் ஆகுது, வெஸ்ட்ல வந்து டிசென்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. ஓகேங்களா. அடுத்து the line talks about the ஈவினிங் ஸ்டார்ஸ், ஈவினிங் ஸ்டார்ஸை பத்தி சொல்லக்கூடிய ஒரு லைன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லைன். ஓகேங்களா. இவ்வளவுதான் ஆன்சர்ஸ். பாருங்க, நீங்க கிராமர் பார்ட்ஸ்க்குலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருப்பேன். டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ், பாசிவ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. ரோட் மேப், போயம் அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், அதுக்கப்புறம் டயக்ராம் கொடுத்து எழுதக்கூடிய கொஷின்ஸ், அடுத்து எரர் ஸ்பாட், எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எப்பயும் போல படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்சர் கீஸ் வந்து நமக்கு வேணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான எல்லா எக்ஸாமுக்கான ஆன்சர் கீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு வேலை தான், நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அவங்களையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா.